இன்னைக்கு சனிக்கிழமை குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல் லீவுங்க. அதனாலேயே இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். 2 நாளாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால வாக்கிங் போக முடியலங்க. வாக்கிங்கும் போக முடியல அப்படிங்கிறதுனாலே இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சு சமைக்க ஆரம்பித்தேன். கொத்தவரங்காய் நம்ம சந்தையில் வாங்கிட்டு வந்திருந்தோம். சரி அதை கிரேவி மாதிரி செஞ்சலான்னு சொல்லிட்டு கிரேவி ரெடி பண்ணிட்டேன். அது கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சப்பாத்தி தாங்க. சப்பாத்தி எப்படி சிஸ்டர் நீங்கள் இவ்வளோ சாஃப்டாக செய்றீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் எந்த டிப்ஸுமே ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. மாவு ரொம்ப சாஃப்டாக பிழைவேன். ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வைப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி சாஃப்டாக வரதுக்காக நான் எதுவும் பர்சனலா யூஸ் பண்றது இல்ல. நீங்க 90 கிட்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பழத்தை நீங்க மறக்கவே முடியாது. ஸ்கூலுக்கு முன்னாடி கட்டில் கடையில இந்த பழத்தை வச்சு வித்துட்டு இருப்பாங்க. இந்த பழப்பேர் பாத்தீங்கன்னா கொளிஞ்சி பழங்க. இதுல உப்பும் மிளகாத்தூளும் கலந்து எடுத்து வச்சுக்கணும். இந்த பழத்தை 2ஆ கட் பண்ணிட்டு அதுக்கு மேல இந்த உப்பு மிளகாத்தூளும் நம்ம தூவி விட்டுட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுருணுங்க. அதை அப்படியே வாயில வச்சு நல்லா புழிஞ்சு விட்டோம் அப்படின்னா நல்லா ஜூஸ் வருங்க. அதை டேஸ்ட் பண்ணா இனிப்பு புளிப்பு காரம்னு ரொம்ப டேஸ்டா இருக்கும். யாரெல்லாம் இதை சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.